மாப்பிள, ஆபீஸ் ஒர்க் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? வேலையும் படிச்சுட்டீங்களா? அப்பா இப்ப வருவாரா? இல்ல நீங்க மட்டும் தான் பாத்துக்கிட்டீங்களா? இல்ல மாமா, அப்பா இப்ப எப்பவாச்சும் வருவாரு. நான் தான் முழுக்க முழுக்க வந்து பாத்துக்கிட்டது. தம்பி நான் இல்லாத நேரம் தம்பி இருந்துக்கிடுவான். ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாப்பிள. தெரியாத தொழில சீக்கிரம் கத்துக்கிட்டீங்க அப்படிங்களா? நானும் இப்படிதான். எனக்கும் விவசாயம்லாம் அந்த அளவுக்கு தெரியாது. சின்ன குழந்தையில நமக்கு என்னது தெரியும்? எங்க அப்பா போவாரு வருவாரு. கூட மாட போய் போய் பழக்கம். எம்புட்டு விதை விதைக்கணும், எப்ப தண்ணி விடணும், எப்ப அறுவடை பண்ணணும் அப்படின்ட்டு எல்லாம் அப்பா கூட போவோம்ல. அப்பா சொல்லி கொடுத்துட்டே கூட்டிட்டு போவாரு. நம்ம கண்ணால பார்த்ததுதான். சரி, நம்ம என்ன தொழில் வெளியே போய் பார்க்க, நம்ம அப்பா கத்து கொடுத்த தொழிலே பாத்துருவோம் அப்படின்னு தான் இந்த தொழில் ஆரம்பிச்சேன். நல்ல தொழிலு, மன நிறைவான தொழிலு. ஷோ, இவர் வேற பிளேடு போட்டுட்டே இருக்காரு. இந்த துளசி எங்க போனா? ஒரு 2-3 மணிக்குள்ள இருந்துட்டு கிளம்பிடலாம்னு சொன்னா. வந்தே கிட்டத்தட்ட 5 மணிக்கு மேல ஆயிடுச்சு. வீட்டுக்கு கிளம்பி போக வேண்டாம்? என்ன பண்ணிட்டு இருக்கா? பிள்ளை வேற நல்லா தூங்கிட்டு இருக்கா. கூப்பிடுவோமா? மாமனார் வேற இருக்காரு. இல்ல எனக்கு காஃபி வேண்டாமா, டீ போட்டு தாங்க. இஞ்சி ஏலக்காய் போட்டு டீ தாங்க. நான் மித்திர முடிச்சிட்டான்னு பாத்துட்டு வரேன். அப்பாட, கிளம்பிட்டா போல இருக்க. திரு பாப்பா பைய தூக்கிட்டு போயிட வேண்டியதான். மணி 6 ஆயிட்டு. எப்பவுமே வந்தோம் ஆஸ்பத்திரி போயிட்டு 12 மணிக்கு வந்தோம். மணி 6 ஆயாச்சு. பைய கிளம்பிட வேண்டியதான். இன்னும் கிளம்பலையா? நைட் நிக்கா? 5 மணிக்கெல்லாம் கிளம்பிடலாமான்னு சொன்னா மணி 6 ஆயிடுச்சு. காலையில வந்து அதே பஸ்ல நிக்கிறா. ஷோ, இதுக்குதான் அவளங்க கூட்டிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லுது. கூட்டிட்டு வந்தேன்ல, என்ன சொல்லணும்? ஐ மித்திரக்குட்டி பாவம், ஊசி போட்டு பிள்ளை அசந்து தூங்குகா. தூங்கு தூங்கு. என்னங்க, உங்களுக்கு காஃபி வேணுமா டீ வேணுமா? துளசி, எனக்கும் டீயே போட சொல்லுமா. கொஞ்சம் இஞ்சி இருந்தா தட்டி. இந்த குளிர் நேரத்துல கொஞ்சம் இஞ்சி போட்டு டீ குடிச்சா நல்ல சூடா நல்லா இருக்கும். எனக்கும் டீயே போதும். ரொம்ப நேரமா மித்ரு தூங்குறல. பிள்ளைக்கு எதுவும் வயிறு பசிக்கும், ஏதாவது கொடுக்க வேண்டாமா? எழுப்பு. மாப்பிள, தூங்குற பிள்ளைய எழுப்ப கூடாது. அதுவே முழிக்கும் பசிச்சா. பசிக்கிறதுக்கு மாதிரி பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்க கூடாது மாப்பிள. பசிக்க பசிக்கதான் சாப்பாடை கொடுக்கணும். அப்பதான் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும்னு சொல்லுவாங்க எங்க அப்பா. அட தூங்குட்டு மாப்பிள. பச்சை பிள்ளைல ஊசி போட்டிருக்குல்ல, அதான் அசந்து தூங்குதா. இல்ல இப்படி நேரம் தூங்கக்கூடியவளா? கொஞ்சம் ஒரு குண்டு ஊசி சத்தம் கேட்டா கூட முழிச்சு எந்திரிச்சு சிரிச்சுக்கிட்டு இருப்பா. மாமா இப்ப வரேன் மாமா. போன் உள்ள போட்டுட்டு வந்துட்டேன். சார்ஜ் போட்டுன்னு தெரியல, பாத்துட்டு வரேன். துளசி, மாப்பிள்ளைக்கு சிக்கன் பக்கோடானா ரொம்ப பிடிக்கும்னு சொன்னேன்ல, அதான் மத்தியானமே கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன் மசாலா போட்டு. இந்தா, இது சூடா கொண்டு குடு, டீ போட்டு எடுத்துட்டு வரேன். அட, சிக்கன் பக்கோடா! அப்பா சூடா, என்ன வாசம்! கிறிஸ்பியா இருக்கு, பார்த்தாலே சாப்பிடும் போல இருக்கு. குடுமா, நான் ஒரு பீஸ் ஸ்வீட்ஸ் பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்றேன். உனக்கும் அப்பாவுக்கும் இந்த போட்டிருக்கேன், மாப்பிள்ளை கொண்டு குடு. பாவம் உக்காந்துருக்காருல, இந்த சூடா சாப்பிட்டாதான் நல்ல ருசியா இருக்கும். அம்மா, அவர் வெறும் பக்கோடா மட்டும் சாப்பிட மாட்டாரு, கூட கொஞ்சம் வெங்காயம் பச்சை மிளகா அந்த மாதிரி கொஞ்சம் கட் பண்ணி கொடுத்தா அதோட சேர்த்து தான் சாப்பிடுவாரு. மைனஸ் இருக்குல்ல, மைனஸ், உனக்கு தெரியாதுல்ல. கட்டி தயிர் இருந்தா கூட வைங்கம்மா, அது தொட்டு அழகா சாப்பிடுவாரு. அப்படி வச்சாதான் சாப்பிடுவாரு, சும்மா சாப்பிட விட மாட்டாரு. சும்மாவே திங்க நல்லா தானடி இருக்கும், அதை இதையும் போட்டு வச்சுக்கிட்டு. நீ சொன்னில்ல, இது கூட அன்னைக்கு உன் தம்பி வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கான், அதுவான்னு பாரு. அது வரந்தா எடுத்துக்கூட. சரிம்மா, அதெல்லாம் வேணாம், ஃப்ரிட்ஜில் சில்லுன்னு இருக்கும், அவருக்கு சளி பிடிச்சிக்கிடும். நீ வெங்காயம் பச்சை மிளகாவே கட் பண்ணிட்டு வா. சிக்கன் பக்கோடா, சூடா வாசமா கிறிஸ்பியா, சப்பா பார்த்தாலே சாப்பிடும் போல இருக்கு. சிக்கன் பக்கோடாலாம் சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு. நல்லா அம்மா சிக்கன் கிழமை ஞாயிற்றுக்கிழமையோடு எடுக்கும்போதெல்லாம் நமக்கு தனியா கொஞ்சம் எடுத்து வச்சிரும். சாயந்தரம் கொஞ்சம் பக்கோடா போட்டு கொடுக்கும், திங்கக்கிழமை காலையில கொஞ்சம் போட்டு கொடுக்கும், சாப்பிடுவோம். இப்ப சிக்கன் பக்கோடாவே மறந்து போச்சு. இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் சிக்கன் பக்கோடான்னு ஒண்ணு உண்டுன்னு ஞாபகம் வருது. ஆமா, இவருக்கு வீட்டுக்கு போக ஐடியாவே இல்லை போல இருக்க. கையில சிக்கன் வச்சுக்கிட்டு நிக்க. கிளம்பி போனா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. இன்னொன்னு கூட்டிட்டு வருவேன்னா என்னன்னு பாரு. துளசி, துளசி. என்னங்க, உங்களுக்கு அதெல்லாம் சிக்கன் பக்கோடா வச்சு ரெடியா இருக்கேன். அம்மா இப்பதான் சூடா போட்டு கொண்டு வந்தாங்க. உங்களுக்கு வெறுமனையே சாப்பிட பிடிக்காதுல்ல, வெங்காயம் பச்சை மிளகாலாம் கட் பண்ணி போட்டா தானே சாப்பிடுவீங்க. அதான் அம்மா கட் பண்ண போயிருக்காங்க. சூடா மொறு மொறு, என்ன வாசமா இருக்கு தெரியுமா? அம்மா எனக்கு கூட கொடுக்கல, மாப்பிள்ளை கொண்டு கொடுத்துட்டு வாடின்னு கொடுத்தாங்க. உங்க மேல அவ்வளவு பாசம். இந்தாங்க, சாப்பிட்டு பாருங்க. எங்க அம்மா சூப்பரா பண்ணுவாங்க சிக்கன் பக்கோடா. அப்படி கடை தோத்து போகும், அதை விட ஜம்முன்னு போடுவாங்க. இதை மட்டும் சாப்பிட்டீங்க, சிக்கன் பக்கோடா சாப்பிடுறதுக்காகவே எங்க வீட்டுக்கு வாரந்தோறும் வருவீங்க.
சாப்பிட்டு பாருங்க. எனக்கு இதெல்லாம் தேவையில்லை. ஆமா, நான் சிக்கன் பக்கோடா எங்க வீட்டுல சாப்பிட்டதுல பத்தியா புதுசா இங்க சாப்பிட மாதிரி. நீ சீக்கிரம் கிளம்பு, டைம் ஆச்சு. நம்ம எப்ப இங்க வந்தோம், எப்ப போகணும்னு சொன்ன நீ? மணி என்ன ஆகுது? கொஞ்சம் கூட கவலை இல்லாம நீ பாட்டு உட்காந்துருக்க. போலாங்க, போகாம எங்க போறோம்? அப்பவே கிளம்பலாம் தான் இருந்தேன். அம்மா எல்லாம் சொல்லிச்சு காஃபி வடையெல்லாம் சாப்பிட்டுட்டு போலாம் அப்படின்னு சொல்லிச்சு. சரி இப்ப காஃபியை கூட்டி போட்டுட்டு சொல்லுது பூரிக்கு விரைவி வச்சிருக்கேன், பூரி எல்லாம் சாப்பிட்டு எடுத்துட்டு தான் போகணும், வீட்டுல போய் அப்படியே தூங்கிடலாம்னு சொன்னாங்க. அவங்களுக்கும் ஆசையா இருக்கும்ல, இவ்வளவு நாள் பிள்ளைங்க இருந்தா கூட வந்தோம்னா ஜாலியா சந்தோஷமா இருக்காங்க. சரி இருந்ததே இருந்துட்டோம், ஒரு 7 மணி நேரம் இருந்து சாப்பிட்டுட்டு போயிடலாமே. அதாங்க கிளம்பாம இருக்கேன். என்னது ஊருக்கு வரவிட்டு இருக்காங்களா? ஏய், என்ன உனக்கு? என்கிட்ட என்ன சொல்லி கூட்டிட்டு வந்த? ஒரு 2 மணி நேரம் இருந்துட்டு கிளம்பிடலாம்னு சொன்னேன். 2 மணிக்கு இருக்கும், 5 மணிக்கு இருந்தாச்சு. மணி எத்தனை தெரியுமா? 6 ஆகுது. வீட்டுல அம்மா திட்டுவாங்க, 10 குழந்தைங்க கொண்டுட்டு இருட்டு நேரத்துக்கு வெளியே வரீங்கன்னு சத்தம் போடுவாங்க. சீக்கிரம் கிளம்ப போலாம். பூரி எல்லாம் அவங்க வச்சு சாப்பிட்டுட்டு இல்ல வீட்டுல போய் அம்மாட்ட போட்டு தர சொல்லுங்க. என்னங்க, நம்ம வீட்டுல பூரி எல்லாமே அங்க வந்து சாப்பிட வந்திருக்கோம். ஆசையா நமக்கு வேண்டி விரவி இருக்காங்க, வேண்டான்னு சொன்னா வருத்தப்பட மாட்டாங்களா? அது இல்லாம மணி 6 ஆயிட்டு, கருக்கல் நேரம் பிள்ளைய கொண்டு போக கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது இல்லாம ஊசி வேற போட்டிருக்கு, பனி என்ன மாதிரி விழுது பாத்தீங்களா? ஒரு 8 மணி போல கிளம்பிடுவாங்க. ப்ளீஸ்ங்க. என்ன விளையாடிட்டு இருக்க? காபி சாப்பிடலாம், பூரி சாப்பிடலாம், பொங்கல் சாப்பிடலாம் கதை சொல்லிட்டு இருக்க. நம்ம அங்க ஒண்ணு சாப்பிட வரல. உங்க அம்மாவை பாக்கணும்னா ஆசைப்பட்டேங்கிறதுக்காக கூட்டிட்டு வந்தேன். அது இல்லாம சரி பிள்ளைய அவங்க தேடுவாங்களே காமிச்சிட்டு போறான்னு வந்தா நீ பாட்டு பக்கோடா பூரின்னு சொல்லி அடிக்கிட்டே போற. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், கிளம்பு கிளம்பு, டைம் ஆயிட்டு. ஹலோ, ஆமா, இல்லம்மா அப்ப கிளம்பிடுவோம். ஆமா, இது பிள்ளை தூங்கிட்டு இருக்கா, அதான் கிளம்பு, டைம் ஆயிட்டு. கிளம்பிடுவோமா? என்னமா திடீர்னு போன் போட்டிருக்கீங்க? மாறி, ரொம்ப சந்தோஷமா இருக்குயா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப நாங்க எங்க இருக்கோம் தெரியுமா? ஹாஸ்பிட்டல்ல இருக்கோம். டேய் சரவணா, நீ சொல்லுடா. என் வயல சொல்லதோடி சரவணனே சொல்லுவான். இந்தா. ஹாஸ்பிட்டல் இருக்கீங்களா? என்னாச்சு? யாருக்கு என்னாச்சு? அம்மா, சரணா, என்னடாச்சு? யாருக்கா உடம்பு இல்லையா? அப்பத்தாக்கு காய்ச்சல்னு சொன்னாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு என்ன கூட்டிட்டு இருக்கேன். ஷோ பாவம், மழை நேரம்ல. ஐயோ இல்லனே, பொன்னி, பொன்னி, அட போனே, நீ பெரியப்பா ஆக போற. எனக்கு வெக்கமா இருக்கு. சரணா, என்ன சொல்லுற? அப்படியா? நான் பெரியப்பா போறேனா? ரொம்ப சந்தோஷமா இருக்குடா, வாழ்த்துக்கள். ஏய், நான் இப்பவுமே கிளம்பி வரேன். ஹாஸ்பிட்டல் இருக்கீங்க? ஆமாண்ணே, ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கோம். பொன்னிக்கு கொஞ்சம் உடம்புல ரத்தம் கம்மின்னு சொன்னாங்க. அதான் பெரிய டாக்டர் வந்து மாத்திரை மருந்தெல்லாம் எழுதி தருவேன்னு இருக்காங்க. அதான் உட்காந்துருக்கோம். இன்னொரு 1/2 மணி நேரத்துல வீட்டுக்கு போயிருவானே. நீ வீட்டுக்கே வந்துடுனே. ஏய் துளசி, நான் பெரியப்பா போறேன். நீ பெரியம்மா போறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னடா நம்ம கல்யாணம் ஆகி கொஞ்சம் நல்ல தம்பி கல்யாணம் ஆகிட்டு இன்னொரு குழந்தை குட்டி இல்லையேன்னு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. சாமி கும்பிடும் போதெல்லாம் அவனுக்கு சேர்த்தா கும்பிடுவேன். கடவுள் இருக்கு, கை மேல பலன் கொடுத்துட்டாரு. பொண்ணி குழந்தை உண்டு இருக்கலாம், ஹாஸ்பிட்டல் இருக்காங்களா? இப்போ கிளம்பு கிளம்பு, இந்த நல்ல சந்தோஷத்தோட சீக்கிரம் கிளம்பிடுவோம். போகல ஸ்வீட் பாக்ஸ் வாங்கிட்டு போனோம். அப்படியாங்க? கேட்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் தங்கச்சி குழந்தை இருக்கலா? அட பாருடாங்க. இப்ப மித்ருக்கு தம்பியோ தங்கச்சியோ வரப்போறான்னு சொல்லுங்க. சரிங்க, நான் இப்பவுமே கிளம்புறேன். பொண்ணுக்கு எல்லாம் வாங்கிட்டு போலாம். அவளுக்கு பிடிச்சதெல்லாம் எனக்கு தெரியும். எல்லாம் கடையில வாங்கிட்டு போய் டெய்லி எவ்வளவு இருத்தி வச்சு சாப்பாடு கொடுக்கணும். இன்னும் அங்கிட்டு இங்கிட்டு அழகிய கூடாதுன்னு ஒரு ஆர்டர் போட்டு சொல்லிடணும். ஐயோ, அவங்க அண்ணனுக்கு வேற என்னன்னு கல்யாணம் வச்சிருக்காருல. சரி வாங்க கிளம்பலாம். நான் வைத்த பூச்செடியே. விக்ரம் வீடு இங்க இருந்தா எப்படி இருக்கும்? ஏன் அவ்வளவு தூரத்து தள்ளி போயிருக்காரோ? ஒண்ணு விக்ரம் நம்ம உடா இருக்கணும், இல்ல நம்ம விக்ரம் உடா இருக்கணும். ரெண்டு இல்லாம ரொம்ப போரா இருக்குப்பா. போன் பண்ணா நான் பிஸி பிஸி, பெரிய பிசினஸ் மேக்னெட் மாதிரி தான். உனக்கு இருக்குடா விக்ரம். டான்ஸ் ஆனா எப்படி இருக்கும்? மன்மத மோகத்திலே வாலிபதேங்கத்திலே எங்கிற இளமை தரும் புதுமை இனிமை காணலாம். இந்த ஜாலி முள்ளி விக்ரம் பேசுவோம். ஷோ, அவனுக்கு போன் போடுறதும் போடாம இருக்கிறோம். எடுத்தானே வையின்னு சொல்லுவான். வெளியே நிக்கிறேன், ஆபீஸ்ல நிக்கிறேன், அப்பா இருக்காரு, அம்மா பக்கத்துல உட்காந்துருக்குன்னு ஏதாவது நடந்து விடுவானே. என்ன சொன்னாலும் பரவாயில்ல, இன்னைக்கு பேசியே ஆகணும். கண்ணுக்கொரு வண்ண கீழ் காதுக்கொரு காண கோயில் நெஞ்சுக்கொரு வஞ்சி கொடி நீதானடா. விக்ரம், எனக்கு ஜாலி மூல இருக்கேன்டா, பாக்கணும் போல இருக்கு, பக்கத்துலயே இருக்கணும் போல இருக்கு, உன்கிட்ட பேசிட்டே இருக்கணும் ஆசையா இருக்கு. ராத்தோட போய் கிடைக்கிய. சரி, போன் தான் இருக்கு, நல்ல வேலை போன் அது ஒண்ணு இருக்க. அனிதா, என்னம்மா சொல்லு, என்ன சாப்பிட்டியா? அப்பா ஆபீஸ் போயிட்டாரா? அனிதா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்னா, நிறைய விஷயம் பேச வேண்டியது இருக்கு. உன்கிட்ட ஆரம்பத்திலே பேசணும்னு பார்த்தேன். ஆரம்பத்துல நான் சொல்லக்கூடியதை நீ கேட்கற சுச்சுவேஷனே இல்ல.
உன்னை இது இப்போ எப்படியா நான் சொல்லியே ஆகணும். இன்னும் சொல்லாம இருந்தேன் பிரச்சனை பெருசா விடிச்சிடும்னு என் மனசுக்கு படுது. உக்காரு. என்னம்மா பில்டப்லாம் பயங்கரமா இருக்கு. என்ன என்ன சீக்கிரட்ட பேச போற? இருக்கிற சொத்து பத்தி எல்லாம் என் பேர்ல எழுதி வைக்க போறீங்களா? இல்ல புதுசா சொத்து வாங்குறதை என் பேர்ல எழுதி வைக்க போறீங்களா? என்னம்மா இப்படிலாம் சீக்கிரட்டா முகத்தை வைக்காத, உனக்கு இதெல்லாம் சூட்டும் ஆகல. ஏய் அனிதா விளையாடாதடி. நீ இப்போ நல்லா தானே இருக்க? உன் மனசும் உடம்பும் நல்லா தானமா இருக்கு? அம்மா பேசலாம்ல. ஷோ இப்படி ஓவரா பில்டப் பண்ணாதம்மா. தயவு செஞ்சு சொல்லு, வந்து சீக்கிரம் சொல்லு. நீ இப்படி சொல்றத பார்த்தா எனக்கு மனசுக்கு பக்குங்குது. அனிதா நான் சொல்ற விஷயம் உனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அம்மா என்ன இப்படி பேசுறாளேன்னு கூட தோணும். இதெல்லாம் பொய் தான் அப்படின்னு கூட நீ யோசிப்ப. ஆனா அம்மா எப்பவுமே நீ நல்லா இருக்கும்னு நினைப்பேன். உனக்கு தெரியும்ல, அதுக்குதான் சொல்றேன். இங்க பாரு, உன்னை பொண்ணு பாக்குறதுக்கு யுகன் குடும்பத்துல இருந்து சாயங்காலம் வராங்க. நீ கிளம்பி எடுத்து இரு. என்னம்மா ரூட்டு எங்கேயோ போகுதே. இங்க பாருங்க, யாருக்குமே ஒருக்க மேல இருந்து குதிச்சிட்டேன். இன்னும் சும்மா சும்மா என்னால குதிக்க முடியாது. யுகன்லாம் எனக்கு பிடிக்கல, அவன் எனக்கு சூட்டே ஆக மாட்டான். உங்கள்கிட்ட தான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல, விக்ரம் தான் எனக்கு பார்ட்னர், லைஃப் பார்ட்னர். கடைசி வரை அவன் கையை பிடிச்சிட்டே தான் உயிர் வாழ்வேன். சாகும் போது அவன் கையை பிடிச்சுதான் சாவேன்னு உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். அதுவும் மீறி நீ எப்படி சில்லியா கேட்கறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. அனிதா என்ன எந்த நேரம் விக்ரம் 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 ஒரே விக்ரம் புராணமா இருக்கு? இங்க பாரு, உன்ட ஒரு உண்மையை சொல்றேன், கேட்டா கேளு, நம்பினா நம்பு, நம்மளே போ. விக்ரமுக்கு கல்யாணம் ஆயிட்டு தெரியுமா என்ன உனக்கு? சும்மா விக்ரம் விக்ரம் விக்ரம்னு அவனை நினைச்சு நினைச்சு உன் வாழ்க்கையை நீ கெடுத்துக்காத. அவனுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருக்கு, அதை அவன் பார்த்துட்டு நல்லா இருந்துட்டு போட்டு. என்னம்மா நல்லா இருக்கேன், புது புது கதையா சொல்றீங்க. விக்ரம எந்த இருந்து பிரிக்கணும், விக்ரமுக்கு ஏதாவது ஒரு தப்பான பேரை போடணும், நானே அவனை வெறுத்து போகணும், அப்படிதான் யோசிக்கிறீங்க. இதெல்லாம் நிறைய படத்துல பார்த்தாச்சு. வேற ஏதாவது டிஃப்ரெண்டா யோசிங்க. நீங்க என்ன சொன்னாலும் நம்ப மாட்டேன். ஏன் விக்ரம் எனக்கு தான். ஏய் அறிவு இருக்கடி உனக்கு? கல்யாணம் ஆயிட்டுன்னு யாராவது சும்மா சொல்லுவாங்களா? ஒரு பையனோடயோ இல்ல ஒரு பொண்ணோட கேரக்டரோ நம்ம தப்பா சொல்லுவோம், அது வேற. கல்யாணம் ஆயிட்டுன்னு யாராவது விளையாட்டுக்கு சொல்லுவாங்களா? யோசிக்க வேண்டாம். விக்ரம் முன்னாடி எல்லாம் உன்ட எப்படி பழகுனா, இப்ப எப்படி பழகுறான்? அவனா உனக்கு ஒரு நாள் போன் அடிச்சிருப்பானா? கிடையாது. நீனாதான் அவனுக்கு போன் அடிச்சு பேசுற. சரி போன் பண்ணாலும் அவன் உன்ட தொடர்ந்து ஒரு 10 நிமிஷம் பேசுறானா? இருக்காது, இருக்கவே இருக்காது. ஏன்னா அவனுக்கு கல்யாணம் ஆகிட்டு. புரிஞ்சுக்க, இதான் வாழ்க்கை, இதான் நடைமுறை. அவன் அவனுக்கு தேவையான கல்யாணத்தை பண்ணிக்கிட்டான் பிடிச்ச பொண்ணை பார்த்து. நீ அத மாதிரி கல்யாணம் பண்ணி நல்லா இருக்க வேண்டாமா? இதானே நம்ம அப்பா ஆசைப்படுறது. புரிஞ்சுக்க அனிதா. என்னம்மா கொஞ்சம் மனசாட்சி இல்லாம பேசுறீங்க? நீங்க பாக்குற பையனை நான் கல்யாணம் பண்ணணும்னு இந்த ஆர்டர் போடுங்க, அதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு. அதை விட்டுட்டு விக்ரமுக்கு கல்யாணம் ஆயிட்டு குழந்தை குட்டி இருக்கு அப்படின்னு இப்படி அடிச்சு விடுறீங்களே, இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமாவே தெரியல? சே, உங்களுக்கு என்னவோ நினைச்சேன். விக்ரம்கிட்ட கூட ரொம்ப புகழ்ந்து சொன்னேன். ஆரம்பத்துல நம்ம வீட்டுல நம்ம லவ் அக்செப்ட் பண்ணல, இப்ப அக்செப்ட் பண்ணிட்டாங்க, கல்யாணத்துக்கு ரெடியா இருக்காங்க, உங்க வீட்டுல மட்டும் சம்மத்தாங்கன்னு சொன்னேன். ஆனா நீங்க அப்படிதான் இல்ல, முன்ன மாதிரிதான் இருக்கீங்க. ஆனா இன்னும் நம்ம வந்து குதிக்க மாட்டேன். இன்னும் எனக்கு வேற யாரையாவது கல்யாணம் பண்ணணும்னு ஃபோர்ஸ் பண்ணீங்க, நான் விக்ரம் கூட்டிட்டு பேசாம போயிட்டே இருப்பேன். அறிவு கட்டவளே, நீ ஏண்டி போனோம்? நாங்களே கல்யாணம் பண்ணிட்டு ரெடியா தானே இருக்கோம். ஏற்கனவே கல்யாணம் ஆக வேண்டி, இப்பதான் சமீபத்துல கல்யாணம் ஆகி 6 மாசம் ஆச்சு. அன்னைக்கு கூட அவன் என்கிட்ட சொன்னான், நீங்க இப்போதைக்கு அனிதாட்ட யாரையும் ஒன்னும் சொல்லிடாதீங்க. உன்னை ஏன் திரும்பி விளையாட மறைச்சான்? நீ மேல இருந்து கீழே விழுந்து கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு முன்னாடி கோமால இருந்திருக்க. கோமால இருந்தா உன்னை திருத்தி என்ன ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து, அதுவும் அவன் எனக்கு வந்து ஒன்னும் பேசினதுக்கு அப்புறம் தான் நீ முழிச்சே பார்த்த. டாக்டர் உன்ட்ட எதுவுமே ஆச்சரியப்படக்கூடிய விஷயமோ ஓவர் சந்தோஷப்படுற விஷயமோ எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு சொன்ன ஒரு காரணத்தினாலதான் நானும் வாயை திறக்கல, அவனும் வாயை திறக்கல. என்னது, நான் கோமால இருந்தனா? என்னமா கதை சொல்லிட்டே இருக்கீங்க? ஹாஸ்பிட்டல்ல காய்ச்சல்னு சேர்த்திருக்குன்னு சொன்னீங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன நடக்குது என்ன சுத்தி? யார் உண்மை யாரு போய்? எனக்கு ஒண்ணும் புரியலையே கடவுளே. அனிது, நீ நம்புனா நம்பு, நம்பலேனா போ. நீ கிட்டத்தட்ட 2.5 வருஷமா கோமாலதான் இருந்த. உன்னை அமெரிக்கால பார்த்த ஹாஸ்பிட்டல் எல்லாம் கைவிட்டுட்டாங்க. அவங்கதான் சொன்னாங்க, அவளுக்கு பிடிச்ச இடத்துல கொண்டு வைங்க, கண்டிப்பா ஒரு மாற்றம் கிடைக்கும்னு சொன்னனால நம்ம இந்தியாவே வந்தோம். இந்தியா வந்து கிட்டத்தட்ட 10-20 நாள் தான் ஆச்சு. உனக்கு எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்ல. இங்குள்ள ஹாஸ்பிட்டலையும் கூட்டிட்டு போயிருங்கன்னா சொன்னாங்க. சரி கடவுளே, நீதான் வழிய உடனே நினைச்சு கும்பிட்டுட்டு வெளியே வரவும் விக்ரம் வந்தான். அப்பதான் அவன்கிட்ட சொன்னேன், விக்ரம்க்கு நீ உயிரோடு இருக்கிற விஷயமே தெரியாது, அது தெரியுமா? நீ கீழே விழுந்ததுக்கு அப்புறமே நீ இறந்துட்டே நம்ம தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க அக்கா தங்கச்சி எல்லாத்தையும் சொல்லி வச்சுட்டேன். ஏன் உன் ஃப்ரெண்டு முதல் எல்லாத்தையும் சொல்லி வச்சுட்டேன். அதனால அவனும் நம்பிட்டான்.
அவனையும் குறை சொல்றதுக்கு இல்ல. 2 வருஷம் பொறுத்துட்டு இப்பதான் 6 மாசத்துக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிருக்கான். இந்த ஒரு சூழ்நிலையில யாருமே இப்படிதான் இருப்பாங்கம்மா. நடைமுறை வாழ்க்கைக்கு தான் நம்ம வரணும். பழசையை நினைச்சு யோசிச்சு எந்த பிரயோஜனமும் இல்ல. புரிஞ்சுக்க அனிதா. என்னம்மா சொல்லுங்க? என்ன சொல்லுங்க நீ? நானா கோமால இருந்தேன் 2 வருஷமாவா? என்னம்மா சொல்லுங்க? ஒரே ட்விஸ்டா இருக்கு. கோமால இருந்தேன்னு சொல்ற, விக்ரமுக்கு கல்யாணம் ஆகிட்டுன்னு சொல்ற. இதெல்லாம் என்னால நம்ப முடியல. நம்பாம இருக்க முடியல. நீ சொன்னதெல்லாம் போய் தானம்மா. இங்க பாரு அனிதா, உன் நிலைமை எனக்கு புரியுது. உன்னை நினைச்சு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. இந்த விளையாட்டை இவ்வளவு நாள் விளையாடியாச்சு. இன்னும் அந்த விளையாட்டை நீடிக்க கூடாதுன்னு சொல்லி அந்த ஒரே காரணத்தாலதான் உன்னை இப்ப எல்லாமே சொல்லிட்டேன். அதுவும் இல்லாம யுகன் வேற யாரும் கிடையாது. உனக்கே தெரியும். உன்னை கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டான். உனக்காகவே கல்யாணம் பண்ணாம உட்கார்ந்து இருக்கான். அவன் வீட்டுல எல்லாம் பேசி சாயங்காலம் வர்றாங்க. சம்மதிமா, உனக்கு ஒரு வாழ்க்கை வேணும். நாங்க பெற்றதே நீ மட்டும்தான். நீ நல்லா இருக்கணும்ல நாங்க ஆசைப்படுவோம். சொல்லு சொல்லு அனிது. எந்த யோசிச்சு பாரு. எந்த தப்பான முடிவுக்கும் போக மாட்டேன்னு நம்புறேன். சாயங்காலம் யுகன் வருவான். நீ ரெடியா இருக்கணும் அம்மாவுக்காக. என்ன நடக்கு? ஐயோ, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அம்மா என்னம்மா சொல்றாங்க? நம்ப முடியல. என்னால நம்ப முடியல. விக்ரம், விக்ரம், உனக்கு உனக்கு கல்யாணம் ஆயிட்டடா. ஆண்டனி, அதான் என் ஒழுங்கா பேச மாட்டீங்க. ஐயோ, எனக்கு தலையை வெடிச்சுன்னு போல இருக்கே. எதை நம்ப வேணாம்னு தெரிய மாட்டேங்க. ஐயோ, என்ன நடக்குது என்ன சுத்தி? நான் இப்ப விக்ரமுக்கு போன் போட போறேன். என்னங்க அப்பதே இருந்து போன் வந்துட்டே இருக்கு. எடுத்து பேச வேண்டியதானே? வாங்க சித்தி, சித்து போன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஒரே டிஸ்டர்பன்ஸா இருக்கும். டாடிலாம் இந்த விஷயத்துல ரொம்ப ஸ்மார்ட். வெளிய வரதா இருந்தாலே சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருவாரு. வெளிய ப்ளசண்டா இருக்கணும், வெளிய போய் டென்ஷன் ஆகக்கூடாதுன்னு சொல்வாரு. சித்து போன் சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் போறேன். சித்தி நான் விளையாட போறேன். பூமாரி, நான் இங்க வர்றதுக்கு 2 ரீசன். ஃபர்ஸ்ட் ரீசன், மினிதூனியும் ரொம்ப சந்தோஷமா போயிருப்பீங்களே. இந்த மாதிரி வெளியிடம் கூட்டிட்டு வந்தா உனக்கும் ரொம்ப பிடிக்குமே, அதனால. செகண்ட் ரீசன் நான் எப்போ இதை சொல்லியிருக்கணும். பட் சாரி, நிறைய சுச்சுவேஷனால என்னால பேச முடியல. இன்னைக்கு கண்டிப்பா நான் பேசியே ஆகணும் பூமாரி. ஐயோ, அங்க பாருங்க, ஸ்விம்மிங் பூல்லாம் போறான். அக்கா சொல்லி விட்டாங்க ஸ்விம்மிங் பூல் பக்கம்லாம் விட்டுறாது அப்படின்னு. ஐயோ வீட்டு இங்க வாடி. நீங்க அப்புறமா பேசுறாங்க, வாங்க பூமாரி, பேசலாங்க வாங்க. இப்ப தானே வந்திருக்கோம். இந்த பிள்ளைய பிடிங்களேன். ஐயோ ஸ்விம்மிங் பூல் நினைச்சாலே பயமா இருக்குதே. எனக்கு நீச்சலும் தெரியாதே, அரைகுறை இல்ல. ஹலோ ஹலோ விக்ரம், விக்ரம் உண்டு நான் முக்கியமான விஷயம் பேசி ஆகணும். அனிது, நான் வெளியே நிக்கிறேன். ஃபேமிலியோட வெளியே வந்திருக்கேன். அப்புறமா கண்டிப்பா கூப்பிடுறேன், ஓகேவா? வினித்து சொன்ன மாதிரி மொபைலை சுவிச் ஆஃப் பண்ணிடுவோம். இன்னைக்கு எப்படியாவது அனிதா விஷயத்த பூமாரிட்ட பேசியே ஆகணும். இவ்வளவு நாள் நம்ம சொல்லாம இருந்தது தப்பு தான். ஆனா இன்னும் இதை நீடிச்சிட்டு போனா பெரிய தப்பு. நம்ம வாழ்க்கையே பெரிய கொஸ்டின் மார்க் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா பூமாரிட்ட இன்னைக்கு மனசுல உள்ளது எல்லாமே கொட்டி தீத்துறணும்.